வந்துட்டியா? அதான் வந்துட்டேன்ல, அப்புறம் தான் வந்துட்டியான்னு. போங்க, போய் வேலையை பாருங்க. என்ன மேக்கப்லாம் நடக்குது? காலையில குடிச்சிட்டு வந்துட்டியா? காலையிலேயே குடிச்சாதான் சும்மா கலகலான்னு இருக்கும். இப்போ கலகலான்னு இருக்கும், அப்புறம் வளவலன்னு வாயில் புடவை மாதிரி ஆயிடும். என்ன வாயில் புடவையா? ஏன் வாயில் புடவைனா வாங்கி தர போறியா? நான் வாங்க போறேன், நீ கொடுக்க போற. ஏய் ஏய் டேய், என்னடா பண்ற? என்ன பண்றேன்னு இப்ப பாருடி. இன்னைக்கு இதே வேலையா போச்சு. என் பச்சை கிளி. சிவா சிவா, இந்த கால் வந்திருக்கு. ஹலோ, சொல்லுங்க தலைவரே. ஐயோ அப்படியா? எப்போ? இந்த உடனே வரேன். டேய் டேய், இப்படியே சுத்திட்டு இருக்காதடா. இங்க பாரு, யூனியன் தலைவரை பார்த்து ஷூட்டிங் போடா. ஏரியாவில் ஒரு சாவு. ஐயோ, முடியட்டும், அப்புறம் பார்க்கலாம். அப்படியா? செலவுக்கு கொஞ்சம் பணம் கொடு. அதையும் குறி. சரி, வர முத்தாய் அள்ளி தந்து முகம் பார்க்காம போறவரே, குத்து கல்லு மேலேறி கூப்பிட்டது கேட்கலையோ. ஆனகட்டி நிறுத்து. தல வாத்தல. வணக்கம் தல. வணக்கப்பா. அது போனா போயிட்டு போகுது. என்ன வட்டிக்கிட்டு வசூல் பண்ணது இல்ல? கடை கடை வாங்கினானே இல்ல. வா உட்காரலாம். நீ பொம்பளை பிள்ளை தானே வட்டி கொடுப்ப, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. இவன் வேறயா? அடித்தல. அட அடித்தல, சும்மா அடித்தல. சாப்பிடுத்தல. எப்படி இருக்கு சரக்கு? இந்த கும்பல பொஞ்சாசி காணோம். ஆரம்பிச்சிட்டான். ஆமா, நீ சாவுக்கு வந்தியா சைட் அடிக்க வந்தியா? தப்பா நினைக்காதப்பா. கட்டி வாழுது யாராவது காப்பாத்துங்களே. குதிரை கட்டி வாழ்ந்த மாளிகையில். அப்பாடா, காப்பாத்துட்டாடா. என்ன தலைவர் எப்படி போட்டு வச்சிருக்காங்க? காசு இல்லை தலைவர், என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் உங்களுக்கு ஃபோன் அடிச்சேன். முன்னாடியே சொல்லியிருந்தா வந்துட்டுப்பல்ல. எனக்கே இப்போதான் தெரியும். கணக்கா மாமா ஒருத்தருப்பானே, எங்க அவன்? இதோ இருக்கானே. முண்டக்கண்ணே. யோ, என்ன பண்ணிட்டு இருக்க? மோடி வித்த காட்டிக்கிட்டு இருக்கேன். பார்த்தா தெரியல, சரக்கு அடிச்சிருக்கோம்டா. அப்பங்க இப்படி போட்டு வச்சிருக்க, அறிவில்ல? இவ்வளவு பேசுறியே, துட்டு கொடுக்க நீ அவரியா முடிச்ச? வாதல போலாம். வாடா மச்சான். அதுக்கு இவன் ஜெத்து இருக்கல. அண்ணே, என்னடா பூண்டை போட்டு 4 பேர் அடிக்கிறாங்க. சீக்கிரம் போய் காப்பாத்துங்க. பந்து மாதிரி பறக்க விடுறாங்க. பந்து மாதிரி பறக்க விடுறாங்க? ஆமா. என்னடா சொல்ற? ஏய் தல,
இவ்வளவு பிரச்சனை போச்சுடா. சீக்கிரம் கிளம்புங்கடா. ஒன்னு ஏன்டா அடிச்சாங்க? அதை ஏன்டா கேக்குற மச்சான்? காலையில தலைவலிக்குதுன்ட்டு உன் பாக்கெட்ல இருந்து 50 ரூபாய் எடுத்துட்டு போனேன். இருடா ஒரு கட்டிங் அடிக்கலான்ட்டு ஒயின் ஷாப்புக்கு போனேன். கட்டிங்க்கு ஷேர் வேணும்னு ஒருத்தங்கிட்ட கேட்டேன். அவனும் கொடுத்தான். என் கட்டிங் சேர்த்து அடிச்சுட்டான். ஏன்டா அடிச்சுன்னு கிடந்து என்ன தூக்கி போட்டு பந்தாரானுங்க. டேய் டேய் டேய், சாப்பிட்டுக்கு போயிட்டு இப்படி குளிக்காம உள்ள போறியே, முதல்ல போய் குளிச்சிட்டு வாடா. அட போமா. ஏன்டா இப்படி இருக்க? முந்தா நேத்து போனேன், இன்னைக்கு தான் வர. ஏன்டா நல்ல தொழிலை கத்துக்கிட்டு ஏன் இப்படி ஊரை சுத்திட்டு இருக்க? யூனியன்ல லோன் கட்டணும், சந்தா கட்டணும், இதெல்லாம் கட்டினாதான் ஷூட்டிங் கூப்பிடுவாங்க. நீ தெரியா? ஆமா, இன்னமும் நானே கொடுத்துட்டு இருக்கேன். உலக்க மாதிரி இருக்கியே, இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம ஊரை சுத்திட்டு இருக்கே. ஆமாம்மா, இந்த வயசுல ஊர் சுத்தாம கோயிலுக்குள்ள சுத்துவாங்க. பசிக்குதும்மா, வந்து சோறு போடு. அங்க வச்சிருக்கேன், போய் சாப்பிடு. ஐயோ, என்னைக்குதான் திருந்த போறானோ. இந்த என்ன சோப்னா ஃப்ரெண்டோட வந்திருக்க? அவ பிள்ளைக்கு உடம்பு முடியலையா, 2000 ரூபாய் பணம் கேக்குறா. 2000 ரூபாய் ரொம்ப அதிகமாச்சு. இரு வட்டியெல்லாம் கரெக்டா கொடுத்துறேன்னு சொல்றா. நம்ம சொல்ற மாதிரி வட்டி கிட்டி மேட்டர்லாம் உன்னை சொல்லிட்டு பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அதை சொல்லி கரெக்ட் பண்ணு ஃபர்ஸ்ட். கொஞ்சம் இப்படி வா. ஹலோ சேது, நான் தான் சேது. சொன்ன மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஊர்ல எல்லாம் சரி வா. எல்லாரும் ஊருக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போப்பா. எல்லாத்தையும் சொல்லிட்டு அவகிட்ட, அவ கரெக்டா நடந்துப்பா. ஏமா ஓகேவாமா உனக்கு? சரிங்க. சொப்னா நீ வந்து கடையை பார்த்துக்கோ, நீ வாமா. சொப்பனா ஒன்னும் பயப்படாத, நான் இருக்கேன். போயிட்டு வா.